சொல்வதெல்லாம் உண்மை. அவங்க வீட்டுக்காரர் கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். நான் கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன் சார். நான் எதுனா சாப்பிட்டு சாவேன்னு சொன்னேன். நீ இல்லைன்னா உன்னோட சாவு ஒண்ணுதான் காரணம், நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னேன் மேடம். அதான் நான் பண்ணேன் மேடம். ஜான்சி ராணி எல்லாம் பண்ண மாதிரி சாமா போராட்டம் இல்ல, ரொம்ப பெருமையா சொல்லு. 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரா ஒருத்தரோட தான். 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். எத்தனை அபார்ஷன் பண்ண? நான் 8 அபார்ஷன் பண்ணிருக்கேன் மேடம். அட போமா நீ. என்னாச்சு? எனக்கும் வீட்டுக்கு பிரச்சனை மேடம். எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2008 மேடம். எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு லவ் ஆயிடுச்சு மேடம். எங்கள் வீட்டு எதிரில் தான் மேடம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தாங்க. அப்புறம் நாங்கள் அவர் வந்து லவ் சொன்னார் மேடம். நான் சொன்னேன் நான் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னேன் மேடம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இடத்துல லவ் பண்ணேன் மேடம். தமிழ்காரங்க தான் அவங்க லவ் பண்ண அவங்க வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டாங்க. அதோட நான் விட்டேன் மேடம். லவ் வேண்டாம் எதை வேண்டாம். நீங்கள் படிச்சிருக்கீங்களாம்மா? இல்லை 5th தான் மேடம் நான் படிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு அம்மா நானும் என் தங்கச்சி தான். நாங்கள் 3 பேர் தான் தனியாக இருந்தோம். அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்தாங்க, இதே வீட்டுக்கு வந்து லவ் பண்ணாங்க. 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம். எனக்கு முன்னாடியே என் தங்கச்சி அவர் லவ் பண்ணாரா மேடம். எனக்கு தெரியாது இந்த விஷயம். அவர் அப்பவே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா என் வீட்டுக்கு மேரேஜ் பண்ணும்போது கன்சீவாக இருந்தேன். எப்படி அது? அப்போ எனக்கு 17 வயசு மேடம். அவர் என்கிட்ட சொன்னார், நம்ம இதுமாரி இருந்தால் நம்ம வீட்டில் வந்து பிரிக்க மாட்டாங்க, நம்மள சேர்ப்பாங்க சொல்லிட்டு இது பண்ணார் மேடம். சரி நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இது வந்தேன். அப்புறம் வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு என்னை மேரேஜ் பண்ணாங்க மேடம். பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் நல்லா தான் மேடம் இருந்தோம், மாமியார் வீட்டில் தான் இருந்தோம். அவர் என்ன வேலை செய்கிறாரு? அவருக்கு ஒரு வேலை ஸ்டடி இல்லை மேடம். பெயிண்டிங் வேலை போவார், ஒரு நாள் ஆட்டோ ஓட்டுவார், ஒரு நாள் ஹவுஸ் கிளினிக் வேலைக்கு போவார். கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம்? அப்புறமா அதை மாமியார் வீட்டில் இருந்தேன் மேடம். எங்கள் மாமியார் வந்து குடிச்சிட்டு சண்டை போடுறது அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ நான் பண்ணேன், எங்கள் மாமியார் வீடு எங்கள் அம்மாவோட ஒரே தெரு தான் மேடம். 3 வீடு தள்ளி தான் மாமியார் வீடு. அப்புறம் அம்மா வீட்டுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட் குழந்தை பிறந்து எனக்கு வயிற்றுல இருந்துச்சு, 8 மாதம் குழந்தை இழந்துட்டு. அப்புறமா 1 வருஷம் எனக்கு பசங்களே இல்லை. அப்புறமா திருப்பி நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன், குழந்தை நின்றுச்சு. என் பொண்ணு ஃபஸ்ட்டு பிறந்தது மேடம். அப்போ நாங்கள் நல்லா தான் இருந்தோம். அது வரைக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு தொடர்பு இருக்குது தான். எனக்கு முன்னாடியே அவர் லவ் பண்ணாராம். உங்கள் தங்கச்சி என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க மேடம். அவங்களும் படிக்கலையா? அவள் 7th தான் மேடம் படிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் எனக்கு நாங்கள் நல்லா தான் மேடம், ஒரே ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் இருந்தோம் மேடம். நானும் எங்கள் வீட்டுக்காரோம், எங்கள் அப்பா இல்லாட்டு எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு, சரி என் தங்கச்சி சின்ன பொண்ணாக இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருந்து நாங்கள் எதுவாக இருந்தோம் மேடம். அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், ஐநூறுக்கு போயிட்டோம் மேடம். தனியாக வீடு பிள்ளைந்து ஐநூறுக்கு போயிட்டோம். 2010 வீடு போனோம் மேடம். அங்கே கூட நாங்கள் நல்லா தான் மேடம் இருந்தோம். அப்போ கூட எனக்கு இந்த தொடர்பு இருக்குது தெரியாது. அப்போ நாங்கள் வெளியே போவோம், இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்காரோட பைக்கில் போவோம், வெளியே போவோம், வேலைக்கு போவோம் சொல்லுவோம். வேலைக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சாங்க மேடம். அந்த வேலைக்கு போவாங்க. நான் சொன்னேன் நான் வருவேன்னா நீ வேண்டாம், அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படி இப்படி என்னென்னவோ போய் சொல்லிட்டு என்னை அவாய்ட் பண்ணுவாங்க மேடம். அவங்க 2 பேர் போவாங்க, வெளியே போவாங்க. எனக்கு தெரியாது. கேட்டால் அதை வந்து நிற்கிறேன் அங்கே வந்து இப்படி தான் சொல்லுவாங்க மேடம். வேலைக்கு சரியாக போக மாட்டேன் மேடம் எங்கள் வீட்டுக்காரர். எனக்கு எந்த நிலமை பார்த்தீங்கன்னா என்னோட நிலமை என் தங்கச்சிக்கு வரக்கூடாது மேடம். நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். எனக்கு சரி, அப்புறம் என்ன ஆச்சுமா? அதான் மேடம் என் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். திருப்பி இப்போ எப்போ நடந்தது? என்ன நடந்தது உங்களுக்கு? எப்போ தெரிய வந்தது? எனக்கு வந்து போன மாதம் நான் மாத்திரை சாப்பிட்டேன் மேடம். திருப்பி இந்த என்ன ஆச்சு உங்களுக்கு பிரச்சனை? அந்த டேப்லெட் சாப்பிட்டனால எனக்கு கால் கையில் ஓடுது. எந்த டேப்லெட்? எங்கள் அம்மா ஹார்ட் டேப்லெட் மேடம். சுகர் பிபி ஹார்ட் மாத்திரை மேடம். யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு இருக்கு, ஹார்ட் பேஷண்ட் அவங்க. அவங்கள டேப்லெட் நீங்க எடுத்துட்டு அறிவு இருக்கா? அது சாப்பிட்டேன் மேடம். நான் செத்து போயிடல அப்படின்னு சாப்பிட்டேன் மேடம். நான் எத்தனை டேப்லெட் சாப்பிட்டீங்க? 70. அப்புறம் யார் எப்படி காப்பாத்தினாங்க? சைன்ல வாங்கிட்டாங்க மேடம். சைன் வாங்கிட்டாங்க. அப்புறம் கேஸ் ஆயிடுச்சு. ஸ்டாலின்ல கேஸ் ஆயிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா தான் மேடம் என் கூட இருந்தாங்க. ஆனால் என் மாமியார்ல வந்து என்ன ஒரு வாரத்தை கூட கேட்கல மேடம். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க நீங்க? அப்புறம் எல்லாம் மேடம். பொண்ணுக்கு என்ன வயசு? என் பொண்ணுக்கு 5 வயசு மேடம். 5 வயசு பொண்ணை விட்டுட்டு செத்து போவீங்களா? அறிவில்ல? எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? எங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார் மேடம். போன வருஷம் ஜூலை மாதம் என் தங்கச்சி கல்யாண பேச்சு எடுத்தேன் மேடம். வயசாயிட்டே போகுது. எத்தனை வயசாச்சு தங்கச்சி? அவளுக்கு 23 வயசோட. அவள் 91 பிறந்தா, நான் 94 பிறந்தேன் மேடம். அவளோட நான் 4 வயசு பெறுவேன், 4 வயசு சின்னவ. அப்புறம் அவளுக்கு மேரேஜ் பற்றி சொல்ல மேம் வெளியே வந்து இந்த விஷயம் என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை மேடம், நாங்கள் எங்கள் மாமியார் இருக்காங்க, மாதவரத்தில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க அதுமாரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு மாரி வெளிநாட்டில் மாப்பிள்ளை இருக்காங்க, நல்ல பையன், இதுமாரி கட்டித்தரலாம். சரணை எவ்வளோ கஷ்டப்படுது, என்னங்க பேர் சரணை பேரும் கஷ்டப்படுறா, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு அவள் லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் கூட சொன்னேன் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் வீட்டு வேலை செஞ்சேன்.
நம்மளும் அந்த பொண்ணு நல்லபடியாக கடன் கூட வாங்கிட்டு மேரேஜ் பண்ணிட்டு அவள் லைஃப் செட்டில் நம்மளுக்காக எவ்வளோ நாள் கஷ்டப்படும் அப்படின்னு நானும் சொன்னேன் மேடம். சரின்ட்டு நாங்கள் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், சார் நீ இவ்வளோ சும்மா கஷ்டப்பட எங்களுக்காக, நீ மேரேஜ் பண்ணி நீ போய்டும், உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, எங்கள் வாழ்க்கை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னேன் மேடம். சரி அப்படின்னு சொன்னேன். அப்புறமா எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கல மேடம். அந்த பொண்ணு கல்யாணம் பட்சத்தில் கோவப்படுறது, சாப்பிடாம இருக்கிறது, குடிச்சிட்டு வந்து ஒரே சண்டை, டெய்லி சண்டை போகிறாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் விஜய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நீ வேணா சொல்கிறேன், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி தான் நான் அனுப்புவேன், நான் அந்த பொண்ணு போதும், கஷ்டப்படுறதுல போதும், இனிமேல் அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படி சொன்னேன் மேடம். கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது எப்படிதான் சொல்கிறேன் மேடம். உங்க அம்மா கேட்கலையா? எங்கள் அம்மா ஒரு அப்பாவி மேடம், அவங்களுக்கு எப்படி பேசுனேன்னு கூட தெரியாது மேடம். அவங்க வயசானவங்க, அவங்களால அவ்வளோ பேசக்கூட முடியாது. அப்புறம் நீங்க சண்டை போட்டீங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டதுக்கு அப்புறமா எங்கள் வீட்டுக்கார சொல்கிறார் மேடம், என்கிட்ட வந்து சனிக்கிழமை சண்டை நைட் ஆயிடுச்சு, என் தங்கச்சி சொல்கிற கை கும்பிட்றா, நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, ராஜன், அவர் பேர் கானா பாட்டு பாடுவார். அவங்க ஃப்ரெண்டு மூலிமா அந்த அண்ணா கூட்டிட்டு ஜீத்து பிள்ளைங்க ஜீத்து மேடம் வேலை சரி, வீட்டு வேலை சரி. அங்கே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீ கீழே வாமா அப்படின்னு கூப்பிட்றேன். அந்த அண்ணா சரி, அந்த அண்ணா பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, போய் பார்க்கணும். அந்த அண்ணா எப்படி மாக்குறேன் இருக்கிறேன், நான் அண்ணா உனக்கு வீட்டுக்கு சண்டை, உனக்கு வீட்டுக்கு சண்டை, நாங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணலாமா, எதுக்கு நான் சண்டை நான் போகலண்ணா, விஜய் தானே சண்டை போடுது அப்படின்னு நான் சொன்னேன். விஜய் தானே சண்டை போடுது, மேலே ப்ராப்ளம் பண்ணுதுண்ணா, எதுக்கு நான் விஜய் சரினே கல்யாணம் பண்ண வேணா சொல்லுறேன் அப்படின்னு கேட்டேன் மேடம். எங்கள் வீட்டுக்கார் அப்போ கேட்டால் என்ன விஜய் சொல்லு விஜய், நீ என்கிட்ட சொன்ன மாரி அவங்கக்கிட்ட சொல்லு அந்த அண்ணா சொன்னார். எங்கள் வீட்டுக்கார ஃப்ரெண்டு சொன்னார். அப்புறமா சொல்கிறார், ஆமாம் நானும் தங்கச்சி தப்பு பண்ணிட்டோம், 8 வருஷமா எங்களுக்கு தொடர்பு இருக்குது, 9 வருஷமா எங்களுக்கு தொடர்பு இருக்குது. 9 வருஷமான அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு? அப்போ அந்த பொண்ணு வயசுக்கே வரல மேடம். அப்போ இதுலேருந்து லவ் பண்ணாங்களாம். எனக்கு தெரியாது இந்த விஷயம். எனக்கு எப்போ இது வரைக்கும் அவங்க டவுட் வர மாதிரி நடந்துக்குவாங்க மேடம். அந்தமாரி இது டவுட் இல்லாமல் பார்த்துக்குவாங்க. வேலைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லணும் மேடம், அங்கே போய் அப்போ என்ன செஞ்சீங்க நீங்கள் அதை தெரிஞ்சப்போ? அப்போ நான் சண்டை கூட போடல, நான் அழுதேன் மேடம், ரோட்டில் அழுது. நான் ஏன் இந்தமாரி எனக்கு துரோகம் பண்ணீங்க, நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ண சொல்லு, தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடு, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உங்க கூட தானே இருக்கேன், நான் உன்னை விட்டு நான் கிட்ட போனால் நீ என்ன சொல்லலாம், நான் உங்க கூட தானே வாழ்கிறேன், உங்க கூட தானே இருக்கேன், உன் பசங்களை உனக்கான உண்மை தானே இருக்கேன் சொல்லு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி. சரி வீட்டு நடந்துச்சு, இனிமேல் எங்கேயும் வேண்டாம், டேஷனுக்குலாம் எதுவுமே வேண்டாம், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண அமைச்சிடலாம், கல்யாணம் நல்லா பண்ணாத, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ண அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு உடம்பு பாரு, அந்த பொண்ணு கர்ப்பப்பை பாரு அப்படி இப்படி சொன்னார் மேடம். இது வரைக்கும் 4-5 வாட்டி அபார்ஷன் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியாது மேடம். அப்புறமா லாஸ்ட் அவள் ஜூன் மாதம் அப்போ கன்சீவாக இருந்தா 2 மந்த்து. அப்புறமா எங்கள் மாமி அவங்களாம் போயிட்டு இந்த பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு இது அபார்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறமா இவர் என்ன பண்ண 9ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நான் சொல்லிட்டே இருக்க போவாதீங்கன்னா எனக்கு தெரியாமல் ஃபுல்லாக குடிச்சிட்டு என் பையனை கூட்டின்னு போகிறாரு பைக்கில் கூட்டின்னு போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரே சண்டை போகிறேன். நான் ஃபோன் பண்ணிட்டேன் சித்தி பொண்ணுக்கு, அந்த பொண்ணு ஃபோன் அம்பளு இதுமாரி விஜய் வந்து சண்டை போடுறது குடிச்சிட்டு நீ வா அப்படின்னு. அப்புறம் போனால் இவ்வளோ பெருசா கண்ணு வீங்க இருக்கு மேடம். ஏன் அடிச்சுட்டாங்க மேடம் எங்கள் வீட்டுக்கார. அந்த வீட்டுக்காரையா? அந்த பொண்ணு என் தங்கச்சி அடி வாங்க வச்சுது எங்கள் மச்சனக்கிட்ட சொல்லிட்டு, அடி வாங்க வச்சு கண்ணு இவ்வளோ பெருசாக வீங்கி மூக்குல பிளட், இந்த தண்டெல்லாம் அப்படி சைடாக போயிடுச்சு மேடம், மூக்குல பிளட்டு, வாயில பிளட்டு. அப்புறம் சட்டமுறை இது ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் மேடம். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் கண் அடிப்பட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் மேடம். அப்புறமா எங்கள் வீட்டுக்கு சொல்ல, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், நான் பண்ணதுக்கு நல்லா காட்டுச்சு, இனிமேல் நான் அந்த பொண்ணு வழக்கில் போக மாட்டேன், அவங்க கூட தான் இருப்பேன் அப்படி இப்படி. நான் நல்லா தான் மேடம் பார்த்துனேன், அவரும் நல்லா தான் பார்த்துனாரு. தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு அவர் வேலைக்கு போய் சமைச்சு கொடுப்பாரு, நானும் வீட்டில் வேலை பார்ப்பேன், வீட்டில் எல்லாம் வேலை செஞ்சுக்குவேன் மேடம், சாப்பாடு எல்லாமே நான் செஞ்சுக்குவேன். அந்தமாரி நாங்கள் இருந்தோம் மேடம். அப்புறமா என்ன பண்ணேன், இந்த பொண்ணு பேசுறது வருது, ஃபோன் பேசுகிறது, வெளியே போகிறதெல்லாம் எனக்கு டவுட் வந்துச்சு. பயம் எடுத்துக்கிச்சு எனக்கு. ஏன் விஜய் இந்தமாரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் இதெல்லாம் பண்ணல, அப்படி தான் பண்ணுவேன், என் இஷ்டம், நீ எங்கே வேணா போ, எந்த கோடுக்குன்னா போனேன், எனக்கு வேணா பயம் இல்லை அப்படி எப்படி சொல்கிறேன் மேடம். எங்கே வேணா போ, எனக்கு அதை பற்றி நான் யாருக்கும் பயப்படணும்னு ஆசை இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரே பிரச்சனை மேடம். அப்புறம் டிசம்பர் 26 நான் சண்டை போட்டு எங்கள் மாமி வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். மாமி வீட்டுக்கு மாதவரத்துக்கு போயிட்டேன், பையனை கூட்டின்னு போனதுக்கு நீ மாதவரத்துக்கு போல எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சத்தியமாக நான் தப்பான பொண்ணு கிடையாது ஜி, தப்பான பொண்ணுன்னா நான் உன்னை கேட்டுன்னு வந்து நான் உன் கூட வந்து இருக்க மாட்டேன், அவசியம் எனக்கு இல்லை ஜி, நீ வேணான்ட்டு நான் ஒதுங்கி போயிடுவேன், இல்லை நீ தப்பானவ. என் தங்கச்சி சொல்கிறேன் மேடம், நான் தப்பானவன்னு, நான் தப்பான பொண்ணா. அப்புறம் என்னாச்சு? சரி, அதுக்குள்ள நான் கம்மி இருந்தேன் மேடம். அப்புறமா நான் மாத்திரை வந்துட்டு ஜனவரி 1ஆம் தேதி வந்தேன் மேடம். எங்கள் மாமி கூட்டின்னு வந்து, வேண்டாம் இங்கே எந்த பிரச்சனை ஆகும், பையனுக்கு வேறு ஃபீவராக இருக்குது, உங்கள் பையனுக்கு நீங்கள் வீட்டுக்கு போய்டு அப்படின்ட்டு எங்கள் மாமியார் விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு அப்போ சொன்னாங்க, விஜி இனிமேல் அந்த பொண்ணு சரண விஷயத்தில் தலையிடாத, உன் பொண்ணாட்டி உன் பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேர் வேலைக்கு போகிறது, பேசிக்கிறது, அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்ல மேடம், அங்கே திருப்பி எங்கள் வீட்டுக்கு வேலை வச்சிருந்த பொண்ணுக்கு. அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு. அந்த சைடு பொம்பளைலாம் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்கள் தங்கச்சி வேலைக்கு வரதில்லை, லேட்டாக வருது, எனக்கு தெரியாதுக்கா, நானும் அந்த பொண்ணு பேசுறதுல எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டேன். அப்புறமா நான் ஃபோன் பண்ண அந்த பொண்ணு கேட்டேன், சரி நான் எங்கே இருக்கேன்னா, நான் அப்படியே சந்தேகப்படுறேன், ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு என்னை திட்டிச்சு மேடம் என் தங்கச்சி.
அதான் மேடம் அப்புறமா நான் பிரச்சனை ஆயிருந்ததுனா மாமி வீட்டில் போய் இருந்துட்டு ஜனவரி 1 வந்தேன். ஜனவரி 2 நான் மாத்திரை சாப்பிட்டேன். எதுக்கு? அதான் எங்கள் 2 பேருக்கு தொடர்பு திருப்பி வந்துச்சு அப்படின்னு நான் அந்த இதில் நான் சாப்பிட்டேன். எனக்கு யாருமே சரியில்லை, யாரும் சப்போர்ட் இல்லை அப்படின்னு யாருமே இல்லை. அப்போ எங்கள் மாமிக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு அக்கா நான் செத்துட்டேன், என் பசங்களை மட்டும் பார்த்துக்கா அப்படின்னு எங்கள் மாமிக்கிட்ட சொல்லி அழுது. அப்போ எங்கள் மாமி சொன்னாங்க, ஏன் நீ சாகுற, எதுக்கு நீ செத்துடுற? அப்போ நான் டேப்லெட் சாப்பிடல. அதுக்கப்புறமா சாப்பிட போகிறேன். 12:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் அக்கா நான் செத்துட்டேன், என் பசங்களை மட்டும் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் வச்சிட்டேன். அப்புறம் நான் டேப்லெட் சாப்பிட்டேன் மேடம். டேப்லெட் சாப்பிட்டு 1 மணிக்கு திருப்பி 1:15 நான் ஃபோன் பண்ணேன். அக்கா நான் செத்துறேன், பசங்களை பார்த்துக்கா அழுகுறேன். அவங்க அதில் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கெல்லாம் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டாங்க மேடம். எங்கள் மாமி அவங்களாம் வந்துட்டு நான் அப்படியே படுத்துருக்கிறேன் மேடம் பெட்டில். மழக்கம் வச்சுட்டு ஊன்ட்டேன், எனக்கு தெரியல. ஸ்டான்லி கூட்டின்னு போயிட்டாங்க. ஸ்டான்லி கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் திட்டாங்க டாக்டருங்கெல்லாம். இப்போ அந்த மாத்திரை சாப்பிட்டால எனக்கு உடம்பு நெஞ்சு ரொம்ப வலிக்குது மேடம். எனக்கு தடன்னு அப்படியே அடிச்சுக்க மேடம். இந்த சைடு இது ஃபுல்லாக வலிக்கும் மேடம். இதெல்லாம் வலிக்கும், எனக்கு சாப்பிட கூட முடியாது. பேர் என்னம்மா? சரண்யா மேடம். என்னம்மா பிரச்சனை? மேடம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் மேடம். நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு என்ன தப்பு பண்ணேன்? நான் அக்கா சொல்கிறாங்களே அதே மாதிரி தான் நான் பண்ணேன். நான் என்ன இல்லைன்னு பண்ணேன்? நான் எங்கள் மாமா கூட நான் தப்பாக பேசுகிறேன். எவ்வளோ நாள்? 8 வருஷமா மேடம். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையும் நான் பண்ணல. சரி நான் தெரியாமல் தப்பு பண்ண இல்லை, என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். எங்கள் மாமி வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. திரும்ப நான் அங்கேருந்து எனக்கு யார் வீட்லையும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் எங்கள் அம்மாவை வச்சு நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்றேன். நீங்கள் மாப்பிள்ளை பாருங்கள், நான் கட்டிக்கிறேன், நான் வேண்டான்னு சொல்லலை. நான் யார் பிரச்சனைக்கு நான் இது பண்ணல, யாரோட வாழ்க்கைக்கு நான் இது பண்ண மாட்டேன், நான் வர மாட்டேன்னு சொன்னேன். நான் தெரியாமல் தப்பு பண்ண இல்லைன்னு சொல்ல. இந்த பொண்ணு அழுதை பார்த்து நான் மாதாவாரத்தில் போய் இருந்துட்டேன். இந்த பொண்ணுக்கே தெரியும், வேணா கேட்டு பாருங்கள். இந்த பொண்ணு அக்காவா? அக்கா தான் மேடம். அது என்ன இந்த பொண்ணு? அக்கான்னு தான் சொல்லுவேன், பேர் விட்டு கூப்பிடுவேன் மேடம். அப்போத்துலேருந்து எனக்கு பழக்கம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்றது போகிறது இவங்க தான் வருவாங்க. யாரும் பேசுறது கிடையாது, செய்கிறது கிடையாது. இவங்க மூஞ்சி நான் பார்க்குறது கிடையாது, செய்கிறது கிடையாது. அதுக்கப்புறமாவும் இவங்களே கொஞ்சமாக என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. சரி 2 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ கூட இவங்க என்ன சொன்னாங்க, யார் லைஃப்க்கு இது பண்ணாத சரண்யா, நீ உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க. சரி எல்லாத்துக்குமே நான் சரி சொன்னேன். அப்போதுக்கு எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை, பேசுறதில்லை, செய்யறதில்லை. யார் பார்த்துக்கிறதில்லை. இதுதான் மேடம் உண்மை மேடம். நீங்கள் எங்கே வந்து சொன்னால் நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை. என்னை திரும்ப என்னை அந்த மாதிரி பண்ண வச்சது இவங்க தான். என்ன பண்ணாங்க? உங்ககிட்ட தான் வருது, உங்ககிட்ட தான் பேசுது, சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்கு தான் கொடுக்குது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எந்த வயசில் சேடு வீட்டு வேலை செஞ்சு என் கஷ்டத்தில் உனக்கு நான் போட்டேன். இவங்க காசு நான் 1 ரூபாய் நான் சாப்பிடல. இது வரைக்கும் யார் காசு சொல்றேன் மேடம். ஃபர்ஸ்ட் எனக்கு வேணா சொல்றேன். மேடம் 8 வருஷமா தெரியும், 8 வருஷமா இருக்குன்னு தெரியும்ல, பேசணும்னு தெரியல. அப்பெல்லாம் நீ வந்து பண்ணிருக்கலாம், இப்போ மட்டும் ஏன் வந்து பண்ற? இப்போதைக்கு என்ன இந்த அளவுக்கு நிலைமையை உருவாக்குறது யார்? நீ தானே. என்ன நீங்க சொல்லுங்க மேடம். அவளை சொன்னா மாமா கூட இல்ல மேடம், என்னோட தப்பு நான் உணர்றேன் மேடம். நான் இல்லைன்னு சொல்ல மேடம், என்னோட தப்பு நான் சொல்றேன். சாதாரண தப்பாமா அது? மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம். நான் பண்ணேன் மேடம். இல்லை மேடம், அது என்னோட தெரியாத வயசுல நான் பண்ணேன். நான் இப்போ நான் தெரிஞ்சுக்க நான் என்னோட வழியை பார்த்து நான் போறேன். நீ சொன்ன நான் கல்யாணமே எனக்கு வேணாம், எங்கள் அம்மாவை வச்சு நான் காப்பாற்றுறேன், நான் இங்கே இருக்கேன், இதுதான் எனக்கு லைஃப் தேவைன்னு சொன்னேன். இப்போ சொன்னப்போ என்ன சொன்னாங்க, வேணாம் உனக்கு கூட ஒரு லைஃப் பார்த்துக்கோ, அப்போ தான் அம்மாவை பார்க்க முடியும், செய்ய முடியும். அதுக்கும் நான் சரின்னு சொன்னேன். அப்போ மீறி நீ உங்ககிட்ட தான் வருது, உங்ககிட்ட தான் காசு கொடுக்குது, உங்ககிட்ட தான் செய்யுது செல்ல, திரும்ப என்ன வேணாம் அர்த்தம் சொல்லுங்க மேடம். அதுக்காக என்ன பண்ணேன்? அதுக்காக தான் நான் செய்யாத தப்பு நான் ஏன் ஏற்றுக்கணும்? அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிங்க மேடம். கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுக்கார கூட ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். நான் கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன் சார். நான் எதுனா சாப்பிட்டு சாவேன்னு சொன்னேன். நீ இல்லைன்னா என்னோட சாவு ஒன்று காரணம், நான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னேன் மேடம். அதான் நான் பண்ணேன் மேடம். இதுதான் மேடம் ராணி எல்லாம் பண்ண மாதிரி சாமா போராட்டம் இல்லை, ரொம்ப பெருமையா சொல்ல. நான் பெருமையா சொல்ல மேடம். போமா பெரிய புருஷனை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வீரத்தனம் வேற. நான் வீரத்தனமா நான் ஒன்றும் சொல்ல மேடம். அந்த மாதிரி நாக்குனாங்க மேடம். அவங்க அந்த இடத்துல இருந்து யாரா இருந்தாலும் அதுதான் செஞ்சிருப்பாங்க மேடம். என்ன அவ்வளோ வேதனைப்படுத்தி அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ உனக்கு என்ன வயசு? எனக்கு 23 வயசு மேடம். அப்போ 14 வயசுலேருந்து அவரோட தொடர்பில் இருந்திருக்க, கரெக்டா? ஆமாம் மேடம். சாதாரணப்பட்ட விஷயம், ரொம்ப நியாயமா பேசுறேன். இல்லை மேடம், இப்போ நான் அதான் மேடம் சொல்றேன். நான் வந்து உயிரை விடுவேன்னு போய் தாலி கட்ட சொன்னேன்னு என்ன? நான் வந்து போருக்கு போனேன், என்னோட நாட்டை மீட்டி கொண்டு வந்து கொடுத்தேன் மாதிரி பேசுற பெருமையா? அவங்க செஞ்சதெல்லாம் உங்களுக்கு என்ன மேடம்? அவங்க என்ன செஞ்சாங்கம்மா? 1 2 மேடம் அவங்க செஞ்சாங்க எல்லாமே அதுக்கு தெரியும் மேடம். ஆரம்பத்திலே அது செய்யாது, இப்போ மட்டும் ஏன் மேடம் செய்யணும்? அதுதான் மேடம் என்னோட பதில். எல்லாமே தெரியும்னா எல்லாமே அதுக்கு தெரியும் மேடம். நாங்க வண்டியில போறது வர்றது பேசுறது செய்யறது எல்லாமே அதுக்கு தெரியும். வண்டியில போய் வந்தா என்ன தெரியுமே? வண்டியில போயிட்டு அப்ப வந்து நீ செய்ய வேண்டியதுதானே இது? வண்டியில போயிட்டு செய்ய வேண்டியதுதானே? அக்கா வீட்டுக்காரர் வந்து அண்ணன் மாதிரி அப்படி சொல்லலையே. நீ ஜோடி போட்டு போனி, அவ கூட ஜோடியா போனி. எனக்கு எல்லா கதை தெரியும். அப்ப திரும்ப அந்த 1 நிமிஷம் நான் ஆக்கி வச்ச சாப்பிடுறது நீ சாப்பிடுற. அக்கா தங்கச்சின்னு எல்லாம் கிடையாதா? அப்படி நினைக்கல மேடம், நிச்சயமா சொல்றேன் மேடம். அப்படி நினைக்கல அந்த பொண்ணு, அப்படி நினைக்கவே இல்லை. என்ன ஒரு வண்டியில போன நான் போவாட்டே நான் அப்படிதான் சொல்லும். ஆரம்பத்திலேயே நான் போனாலும் என்ன அப்படிதான் சொல்லும். சரி இந்த பொண்ணு புத்தி தெரிஞ்சிச்சு, இப்படிதான் என்ன இப்படிதான் பேசும்.
சரி நான் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன், அவ்வளவுதான். அதனாலதான் 8 வருஷமா தொடர்புல இருந்தேன். இருந்தேன் மேடம். இப்போதான் மேடம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது மேடம். 8ஆம் மாசம் தான் மேடம். எல்லாரும் எங்க மாமி, நான் கூட கூட்டின்னு வரல, எங்க மாமி இதுதான் கூட்டின்னு வந்து பேசிச்சு. திரும்ப நீ அவனை கட்டிக்கிறியா சொல்லுன்னு கேட்டாங்க. வேண்டாம், நான் தெரியாம நான் செஞ்சேன், மறுபடியும் நான் அதை நான் செய்ய மாட்டேன். நீ எங்க கூப்பிடுறீங்க நான் அங்க வரேன். நான் தெரியாம செஞ்சேன்னு சொல்றேன், அப்புறம் உங்க அக்காக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடந்தது சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா மேடம், நான் பேசுறது ஒரு இது குறிப்பா தெரியும் மேடம். என்ன குறிப்பு தப்பாலாம் தெரியும்? எனக்கு தெரியாது மேடம். ஆண்டவர் போதுமா எனக்கு தெரியாது மேடம். அது எப்படி தெரியும் அம்மா, மேடம். தங்கச்சி, மேடம், 14 தெரியாம வயசு எப்படி தங்கச்சி மேடம் புருஷனோட அப்பத்துல தொடர்புல இருந்து இருக்கா? இப்போ வரைக்கும் மேடம் சந்தேகம் படம் மேடம். அதுதான் மேடம் உண்மை மேடம். ஒண்ணு கிடையாது மேடம். என்னையும் தவிர அவங்க வீட்டுக்கார தவிர ஒரு துணிமணி துவைச்சு போடாது மேடம். எல்லாமே என்ன செய்ய சொல்ல, இது தூங்கி இருந்தா என்ன சாப்பாடு போட சொல்ல அவங்க வீட்டுக்காருக்கு. எல்லாருமே ஒன்னதான் இருந்தது. கல்யாணம் ஆனதுல நாங்க எல்லாருமே ஒன்னதான் மேடம் இருந்தோம், தனியா போல மேடம். அப்ப அதனால நீ அவரை லவ் பண்ணிடுவியா? நான் அப்படி சொல்ல மேடம், நான் தப்பு சாப்பாடு செஞ்சேன் போட மேடம். லவ் பண்ணிடுவியா? நீ ஒரு வேலை மேடம், செய்ய எல்லாம் ஒண்ணா மாட்டேன். மேடம் அதை என்ன சாப்பிடுவோம். பண்ணும்? அப்ப அவ புருஷனை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? என்ன அந்த மாதிரி ஆக்குனாங்க மேடம், என்ன அந்த மாதிரி ஆக்குனாங்க, அவங்க தான் சொல்வேன் நான். சோ உனக்கு அந்த மாதிரி ஆசையை கொடுத்துட்டாங்களா? ஆமா. இவ்வளவு எதுக்கு மேடம், டிசம்பர்ல கூட எனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் 2 பேர். அது கூட தான் நான் கோயில்ல இருக்கேன். சத்தியமா என் கூட கோயிலுக்கே வரலன்னு எப்படி போய் சொன்னாங்க? அப்படிலாம் சொல்ல மேடம். நீ ஆண்டவர் போதுவா. அப்படிதான் நான் சொன்ன. அப்படி சொல்லல. அந்த கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நிச்சயமா இருக்காங்க, பாப்பாரு. கடவுள் இருக்காரு. இப்ப நீ ஆண்டவர் கஷ்டப்படுற இருக்காரு. இதுக்கு ஆண்டவர் மேல நான் இல்லாம இல்ல. கஷ்டப்படுவேன். ஆண்டவர் இருக்கிறாரு என் கூட. ஒருத்தர் காசு நான் சாப்பிட, ஒருத்தர் மேல பழி ஆமா, போடுறது ஆமா. எனக்கு கிடையாது. அந்த சாப்பிடுற புரியுதா? காசு. இந்த அளவுக்கு இந்த வயசு நான் வீட்டு வேலை செய்யறேன் மேடம். நானு நான் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் மேடம் லைஃப்ல. வீட்டு வேலை செய்யறதுல என்ன குறைவு இருக்கு? தப்பு கிடையாது மேடம். என் வயசுக்கு நான் செய்யணுமா வீட்டு வேலை? உன் புள்ளி எதுவும் சோறு நான் இது பண்ணி உனக்கு போறேன், எனக்கு தேவை இந்த வயசுல. ஏன் செஞ்சா என்ன தப்பு? அதுல இருந்து எந்த தப்பும் கிடையாது. நீ பண்ண பாரு, அவ புருஷனோட தொடர்பு வச்சுட்ட பாரு, அதுதான் தப்பு. மேடம் இந்த தாலி நான் கட்டிக்கிறேன் உரல மேடம். அதை நீ நினைக்கிறியா? என்னது? இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து நீ இந்த மாதிரி பண்றியே. எத்தனை அபார்ஷன் பண்ண நீ? நான் 8 அபார்ஷன் பண்ணிருக்கேன் மேடம். அட போமா நீ. ஏதோ ரொம்ப நல்ல விளையாட்டா பேசிட்டு 8 abortion பண்ணிருக்கேன்னு சொல்ற. இந்த மாதிரி ஆக்குனது அவங்க தான் ஓ, மேடம். 8 abortion பண்ணறதுக்கு அவங்க உன்னை பண்ண தான் இந்த வச்சது மாதிரி இவங்க தான். பண்ணுது. சொன்னால உங்க அக்கா? ஏன் அதுக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணலையா நானு? அது இப்பதான் தெரியாத மேடம் ஒண்ணுமே. மேடம் இப்ப அவசரம் அபார்ஷன் பண்ணறது உனக்கு தெரியாது. தப்பு பண்ற நீ. உனக்கு அப்படி பிரச்சனை இருக்கு. ஒரு வாட்டி ஏமாந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணதுல இருந்து நீ வெளியே போயிருக்கணும்ல. நான் போனேன் மேடம். நான் சொல்றது புரியலையா அப்ப மேடம்? எப்படி 8 அபார்ஷன் பண்றது மாதிரி வந்தது? இதெல்லாம் அதுக்கு முன்னால மேடம் நடந்தது. அந்த 8 அபார்ஷன் பண்ணறது வரை நீ என்ன செஞ்ச? கூட பிறந்த அக்கா எவ்வளோ சீப் ஆக முடியுமோ, அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள எவ்வளோ சீப் ஆக முடியுமோ அவ்வளோ சீப் ஆக்கிட்ட இந்த உறவை. வாங்க சார், வணக்கம். 8 அபார்ஷன் அங்க பண்ணுவீங்க? பண்ணிச்சு எது நானா? பண்ணுச்சு? பைபிள் தூஸ்கோஜி. அதுக்கு எல்லாமே கூட தெரியும் பிடிப்பாங்க. மேடம். தெரியும் அதுக்கு. உனக்கு அறிவில்ல? ஆண்டவர் சத்தியமா தெரியும் எனக்கு மேடம். உனக்கு எல்லாமே அறிவில்ல? அடிக்குது மேடம். உனக்கு அறிவில்ல? ஐயோ சத்தியமா எனக்கு ஆண்டவர் போது தெரியும் ஏறுமா. மேடம். போய் சொல்றாங்க மேடம் 2 பேரும் எங்க மேல பழி போடுறாங்க தங்கச்சி மேடம். வீட்டுல இருந்தா அவன் உனக்கு சொத்தா? இவதானே மேடம் சொன்னா கட்டிக்க சொல்லி. என்னடா? ஒரு நிமிஷம் சொன்னா கட்டிப்பீங்களா? ஆமா மேடம், எங்க wife தான் மேடம். சொன்னாங்க மேடம். வாய்ஸ் சொன்னாலும் கட்டிக்க கூடாது. ஐயோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை 8 அபார்ஷன், அவ உயிருக்கு ஆபத்து இருந்தா எல்லாத்துக்கும் காரணம் எங்க வைஃப் தான் ஓ மேடம். எங்க வைஃப் தான் மேடம் பண்ண சொல்லிச்சு. என்ன அப்ப நீங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிடுவீங்களா? பண்ணிக்கோ அப்படின்னு அப்ப சொல்லிச்சு. பண்ணிடுவீங்களா? ஐயோ சத்தியமா ஆமா ஆண்டவர் மேடம். சத்தியமா இல்ல உங்க மேடம். wife தான் நான் சொல்லுச்சு. உங்களுக்கு சுய புத்தி இல்ல? வேற யாருமே இல்ல மேடம். சுயபுத்தி எங்க குழந்தைங்களை காப்பாத்துக்கு வேற யாருமே கிடையாது. குழந்தைய காப்பாத்துறதுக்கு 8 குழந்தைய உருவாக்குவீங்களா? வைஃப் சொன்னாங்களா, அதனால அவளுக்கு 8 அபார்ஷன் பண்ணாராம். அவங்க நான் பண்ணல பண்ணல மேடம். மேடம். என்ன மேடம் அவங்க நீங்க பண்ணல பேசுறது மேடம். மேடம்? நான் தான் மேடம் பண்ணேன். எல்லாமே நான் தான் மேடம். என்ன கேளுங்க மேடம் எல்லாமே. 8 அபார்ஷன் நான் அவங்க உங்ககிட்ட சம- சொல்லிருக்கேனா? உங்ககிட்ட நாங்க சொல்லல மேடம். ஹலோ, உங்க பேர் என்னது? விஜயகுமார். விஜயகுமார். அபார்ஷன் டாக்டர் பண்ணாரு. சரி மேடம். அப்ப நான் இருந்தேனா அதுக்கு மேடம்? காரணம் யாரு? நான் இருந்தேனா? வயத்துல உருவாகிறதுக்கு காரணம் யாரு? கலைச்சது யாரு மேடம்? கலைச்சது விடுங்க. ம், 8 கேட்டு குழந்தை மேடம். கலைச்சது மட்டும் விடுங்கன்னு கலைச்சது சொல்றீங்க. விடுங்க, அதுக்கு அப்புறம் வரோம். ஆ, 8 குழந்தை உருவானது எப்படி? என்னாலதான். அததான் கேக்குறேன். அது எப்படி நீங்க அந்த பொண்ணுட்ட அப்படி நடந்துப்பீங்க? அவன் என்ன உங்க பொண்டாட்டியா? மனைவியோட தங்கச்சி தங்கச்சி மாதிரி. அதான் நம்ம கலாச்சாரம். இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவ சொன்னதுனால தான் 8 குழந்தை கொடுத்தேன்னு சொல்றீங்க. எல்லாம் போய் மேடம். இப்போ இது சொல்றது தான் நம்புறீங்களா மேடம்? ஏங்க கல்யாணம் 8 குழந்தை அவ சொல்றத ஆ, நான் நம்பல. சரி. 8 குழந்தை யாரு கொடுத்தது? நான் தான் மேடம். அததான் கேக்குறேன். அததான் கேக்குறேன். எதுக்குங்க திருமணம் பண்றீங்க? எதுக்கு குழந்தைங்களை உருவாக்குறீங்க? மேடம், எதுக்கு 2 8 குழந்தைங்க வந்து நான் சொல்லல மேடம். 8 குழந்தைங்கன்ட்டு சரண்யா சொல்லுது. கலைச்சது வந்து இவங்க தான். நேனா
புரியுதுங்களா? விஜய் மாட்ட அழைச்சது அவங்க அது சரி, அது மேடம். விடுங்க. இல்ல ஆண்ட சத்தமா இல்ல இருடியம்மா, இருடியம்மா. மேடம் அம்மா என்ன நான் பேச இவ்வளவு விடு, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். இல்ல நீ மேடம் கொஞ்சம் பேச பேச விடு. வந்து போய் சொல்ல அவசியம் இல்ல உன் எனக்கு பேர் இல்ல மேடம். என்னம்மா? அமுலு மேடம். அமலு கொஞ்சம் பேசாம இரு. 8ல உங்க கணக்கு என்னது? 5 மேடம். 5. அவ்வளவுதான். எதுக்கு எப்படி அது நடக்கும்? 5 குழந்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாட்டி தப்பு தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லலாம். 5 வாட்டி அங்க தெரியாம நடக்கும்? நீ தானே 8 சொன்ன. ஆமா மேடம். அவர் 5 சொல்றாரு. அவங்களுக்கு தெரிஞ்சு நான் பண்ணது 8 தான் மேடம். 3 நான் பண்ணேன் மேடம். எங்களுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் மேடம். 2 பேர் உங்களுக்கு தெரியும் மேடம், மேம் தெரியாது. கூட ஹாஸ்பிடல் வந்தவங்க கூட கூப்பிடுங்க மேடம். நீங்க அப்புறமா வந்து ஹாஸ்பிடல் கூட வந்தவங்க கூட கூப்பிடுங்க. லாஸ்ட் மாசம் சொல்ல கழிச்சிட்டியா மேடம். இல்லையாக்கா? கழிச்சிட்டியா இல்லையாக்கா? நான் தரேன்க்கா காசு இன்னும் மேல. எவ்வளவுக்கா ஆகும்? எப்படிக்கா ஆகும்? அப்ப அதுதான் தப்பு. மேடம் நான் வயதுல உண்டானது தப்பு இல்ல. நான் பண்றது சொல்றேன் மேடம். அது பண்ணத சொல்லுங்க மேடம். சொல்றேன் அது மேடம். பண்ணனது சொல்ல இருக்கட்டும். சொல்லுங்க. அதுட்ட பேசுறேன். கேளுங்க அதுட்ட மேடம். பேசுறேன். என்ன கேக்குறீங்களா கேளுங்க. அதே மாதிரி சொல்லுங்க. வரேன்டியம்மா, அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி உங்க அக்கா கலைச்சது இருக்கட்டும், ஒரு பக்கத்துல இருக்கட்டும். 8 குழந்தை எப்படி உண்டாச்சு? இவர்தான் மேடம். நான் இல்லன்னு சொல்ல. இவர்தான் மேடம், சாதாரணம். நான் இல்லன்னு சொல்ல மேடம். அக்கா புருஷன் இதுதான். பொண்டாட்டி வீட்டுல இருக்கா, குழந்தைங்க இருக்கு, அது எப்படிங்க மனசு வரும்? எப்படிங்க மனசு வரும்? காரணம்லாம் எங்கள் ஒய்ஃப் தானே மேடம். எல்லாத்துக்கும் என் ஒய்ஃப் தானே மேடம் வீட்டுக்கு. வேலைக்கு போகும்போது சாப்பாடு அதுதான் போடுது, சாப்பாடு அதுதான் கட்டுது, துணி அதுதான் துவைக்குது, எல்லாமே அதுதான் செய்யுது. அப்போ 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 அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? நான் கூப்பிட்டே வரல மேடம். ஹலோ, நீங்க கோர்ட்ல போய் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ண வேண்டியதானே? சரி மேடம். இது லவ் மேரேஜ் தானே? சரி, ஆமாம், லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் பண்ணிட்டு பொண்டாட்டி தங்கச்சி கூட, பொண்டாட்டி தங்கச்சிக்கு 8 குழந்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் காரணம் பொண்டாட்டி சொல்றாரு. எப்படி? என்ன நியாயம் இந்த வகையில? எவ்வளவு வருஷம் ஆச்சு? அம்முடு வந்து நல்ல பொண்ணு உங்களுக்கு. அப்படிதானே மேடம் நீங்க சொல்ல வரீங்க? இருங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம் ஆகுது. 9 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 3 பசங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை உனக்கு 8 பசங்க, 8 குழந்தை. அப்ப அத மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, வேற எதுவும் செய்யல போல இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு பகிர்த்தறிவு இல்லையா? அவ தான் தப்பு பண்றா. அவ வந்து உங்கள்கிட்ட தங்கச்சியை பொண்டாட்டியா வச்சுக்கோன்னு சொல்றா வச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கணும்ல. எனக்கு என் குடும்பம் இருக்கு, என் பொண்டாட்டி இருக்கு, என் குழந்தைங்க இருக்கு, நான் பொறுப்பா நடந்துக்கணும்னு உங்களுக்கு இருக்கணும்ல. உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நான் எவ்வளவோ பொறுப்பா இருந்துட்டேன் மேடம். அதனாலதான் 8 குழந்தை கொடுத்தீங்க. என்ன மேடம் 8 குழந்தை? மேடம் நீங்க வந்து என்ன தப்பே சொல்லாதீங்க மேடம். எங்க ஒய்ஃப் தான் மேடம் எல்லாத்துக்கும். வைஃப்னாலதான் 8 வாட்டி உண்டானா? உங்க வைஃப்னால, உங்களால இல்ல. 8 வாட்டி எனக்கு தெரியாது மேடம் அதெல்லாம். சரி, 5 வாட்டி ஆமா உங்க கணக்குலயே வரும். 5 வாட்டி உண்டானது அவளாலதான். ஆமா மேடம். அப்ப நீங்க அதுக்கு பொறுப்பு இல்ல. இருக்கு மேடம். அதத்தான் நான் கேக்குறேன். ஏன்பா உனக்கு என்ன வயசு தம்பி? 29 நீ மேடம். பேசாம இருமா. 28 மேடம். நல்லா வாழக்கூடாதா தம்பி? ஏன் இப்படி எதுக்கு வாழ்க்கை மேடம்? கெடுத்துக்கிறேன்? என்ன அப்பப்போ ஒரு நிமிஷம். சாவுன்னு சொல்லுதே மேடம். எதுக்கு மேடம்? இதை விட வேற விஷயங்களே இல்லையா லைஃப்ல? ஒரு நிமிஷம். இதை தவிர நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? என்னென்ன இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக இப்படி பண்றீங்களே, அது உறவு, அக்கா தங்கச்சி உறவை கூட கொச்சப்படுத்துறீங்களே, ஏன்பா? ஒரு வீட்டுக்குள்ள இதோட மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னது? அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அம்மா கிடையாது, பொண்ணு கிடையாது, ஆணு பெண்ணு, அவ்வளவுதானா? பொண்டாட்டியோட தங்கச்சி வந்து சோறு போட்டா அவளுக்கு குழந்தை உண்டாகும்னா, உங்க தங்கச்சி வந்து சோறு போட்டாலும் அப்படிதானா? அதே தான் கேட்கிறேன். அதனாலதான் இவ்வளவு கொதிச்சு போயிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டியோட தங்கச்சியும் உங்க தங்கச்சியும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டே சமாளிக்க முடியாத காலம். இதுல 2 பொண்டாட்டி, அது பொண்டாட்டியோட தங்கச்சி, அது 8 அபார்ஷன். ஒரு அண்ணனா ஒரு அப்பா தான் மேடம். நான் இவரு நினைச்சேன், தப்பா நினைக்கல மேடம், தப்பா சொல்ல. நானே கூட்டிட்டு போவேன். அவர் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாரு. நான் கூட்டிட்டு போவேன் பாலருக்குள்ள. சபாஷ். நான் ஒரு துணி கை மேல வச்சு தைச்சனால ஏன் அந்த மாதிரி போடுற? டயர் கிட்ட வந்து இது சொல்லும், கீழே இறக்கி வைங்க சொல்லுமா? இல்ல அங்கே கேளுங்க, நான் போய் சொல்லுவேன் மேடம். சத்தியமா ஒண்ணு கிடையாது மேடம். நான் அதெல்லாம் சாக்கி வச்சு சொல்ல மேடம், நிஜமா சொல்றேன். உனக்கு தெரியாதுன்னா நீயே கேட்க வேண்டியதானே? உனக்கு அதிகாரம் இல்லையா நடிக்கிறதுக்கு? சரிம்மா, அவ கேட்கல. நான் என்ன சொல்லுவேன், அந்த பொண்ணுக்கு தெரியாது நீங்கன்றீங்கல்ல, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எதுக்கு உங்க வீட்டுக்கு? அப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க 2 பேருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அக்கா தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருந்தான்னு? ஆமா மேடம். ஏன் பேசாம இருந்தா? உன் காசுக்காக, உன் காசு வேணுங்கிறதுக்காகவா?
ஐயோ மேடம் அவளுக்கு என்ன தெரியுமா எண்ணம், இந்த பொண்ணுக்கு புத்தி நல்லா சரி பண்ணிட்டு இது பண்ணலன்னு தான் அவ எண்ணம் உள்ள இருக்குது. புத்தி என்னோட மைண்ட் நல்லா சரி பண்ணிட்டு இந்த மாதிரி தப்பான வழியில் இந்த பொண்ணு போகக்கூடாது, இனிமே ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கணும்ட்டு இந்த பொண்ணு மைண்ட்ல இருக்குது. புரியுதுங்களா? இந்த ஆகஸ்ட்லேருந்து இந்த பிரச்சனை மாமியை கூட்டின்னு வந்து பேசுனாங்க. புரியுங்களா? அதுக்கு முன்னாடி கேக்குறேன், இந்த 8 குழந்தை உருவாகிறதுக்கு அப்பதான் எனக்கு தெரியாது மேடம். அப்ப தெரியாது, இதுக்கெல்லாம் தெரியாது மேடம். புரியுதா? அதுக்கு தெரியாம தான் 8 குழந்தை உருவாச்சு. ஆமா மேடம். அப்ப எப்படி உங்க அக்காவை குறை சொல்ற? ஐயோ நான் என்ன சொல்ல வரேன் மேடம், நான் ஒரு நல்ல துணி போட்டு நீ எதுக்கு அங்க சொல்லணும், நீயே கேட்க வேண்டியதானே. எப்ப சொல்ற இதெல்லாம் அவங்க கல்யாணம் நாங்கெல்லாம் ஒண்ணா இருந்தப்போ வீட்லயே அப்ப சொல்றேன், டெய்லி நடந்தப்போ. சரி, இப்பதான் ஒரு 5-6 மாசமா தான். சரி, அங்க போய் சொன்ன அதனால என்னாச்சு? நீ கேட்க வேண்டியதானே. சரிம்மா, அவ கேட்கல, அவர்கிட்ட சொன்ன அதனால என்னாச்சு? அங்க போய் ஏன் சொல்றேன், நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், சொல்ல வைங்க சொன்னாதான் நீ கேட்பேன். சரி, அப்போ அதுக்கு என்ன எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? சொன்னது நான் என்ன என் மனசுல என்னன்னா, நீயே கேட்க வேண்டியது, நீ எதுக்கு அங்க சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனை சரிம்மா, பண்ற? அதனால நீ 8 குழந்தை அவர்கிட்ட அது மாதிரி நான் சொல்ல மேடம். ஒரு ஒரு விஷயத்துல என்ன அப்படிதான் மேடம் பாக்குறாங்கன்னு சொல்றேன் மேடம். எப்படி பாக்குறாங்க? என்ன ஒரு இதுவா தான் பாக்குறாங்க. எதுவா பாக்குறாங்க? எப்படி சொல்றது, நான் ஒரு ஏடிஎம் மாதிரி தான் மேடம் அந்த பொண்ணுக்கு. ஏடிஎம், அதுதான் நீ சொல்ல வர. அதுதான் மேடம், இந்த காசு தான் நான் தேவை. சோ உங்க ஹஸ்பண்டுக்கு, அவ இந்த ஹஸ்பண்டுக்கு குடும்பம் ஓடுனதே எங்க 2 பேரால தான் மேடம். அதனால அவ அட்ஜஸ்ட் பண்ணிண்டா சொல்ற. அதுதான் மேடம் உண்மை. அப்ப நான் கஷ்டப்பட எதுவுமே மேடம் தெரியல நான் என்ன மேடம். கேக்குறேன்னா, உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்ல மேடம், போறாங்க பேசுறாங்க ஒரு சந்தேகம், அது நீ முன்னாடியே செஞ்சிருக்கல, இப்ப ஏன் செஞ்ச? இப்ப எனக்கு என்ன வரும்? அப்ப இத்தனை நாள் உனக்கு தெரியும், அப்ப நீ கம்முன்னு இருந்த, இப்ப மட்டும் பண்ணா சரி, என்ன? ஒரு நிமிஷம், சரி அப்படியே வச்சுப்போம். உனக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு தெரியலையாமா எங்க அக்காக்கு 2 குழந்தை இருக்கு, எங்க அக்கா புருஷன் உனக்கு தெரியலையாமா? எனக்கு தெரியல மேடம். அவர் மேல ஆசை வந்துடுச்சு. ஆமா மேடம். வாழ்க்கைய கெடுத்துக்கணும்னே இருக்கியாமா? வேலை செய்யறது, வீட்டு வேலை செய்யற சொல்லல, அதுல ஒரு டிக்னிட்டி இருக்குமா? நீ வேலை செஞ்சு உழைச்சு சாப்பிடலாம். உனக்கு அப்பா இல்ல, உங்க அம்மா வயசானவங்க, நீ எப்படி இருக்கணும்? நெருப்பா இருக்க வேண்டாம்? நெருப்பா இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் சேமிச்சு வச்சு, இல்ல சேமிச்சு வைக்கலன்னா கூட பரவாயில்ல, உன் வாழ்க்கை நீ பாத்துக்க வேண்டாம்? நீ எப்படி இருக்க பாரு, உன் உடம்பும் மனசும் எவ்வளோ எவ்வளோ. அவர் எப்படி இருக்காரு பாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அனுபவிச்சது ஃபுல்லா அந்த பொண்ணு தானே. ஒரு அபாஷனே தாங்க முடியாது. 8 அபாஷன் அவ புண்ணா இருக்க மாட்டா? அந்த தாய்க்கு எப்படி வயிறு எரியும்? ஒன்னுனால அவ தங்கச்சி இல்ல, எங்க அம்மாக்கு மேல இல்ல மேடம். எங்க வந்து இல்ல. அது விட்டு போயிடுச்சு மேடம், எல்லாமே முடிஞ்சிச்சு வச்சுங்க. அது விட்டு போயிடுச்சு, கல்யாணம் பண்றது கூட ரெடி ஆகி போச்சு, மாப்பிள்ளை கூட சொல்றாங்க பார்த்தாச்சு மேடம். அப்புறமா வந்து ஊர்ல வந்து இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்காரர் வச்சுனுக்கிறாரு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட வந்து பண்ணிச்சு. அப்போ அந்த பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க நீங்க சொல்லுங்க மேடம்? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தப்பு போன் நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு. வேணா நீங்க போன் நம்பர் வேணா கொடுக்குறேன், நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க மேடம். மாப்பிள்ளை கூட சரி, நீ இப்ப பார்த்தாச்சு. இந்த 8 அபாஷன் பண்ணல, உனக்கு வந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவியா நான் ஆல்ரெடி 8 அபாஷன் பண்ணிருக்கேன்னு? நான் சொன்னேன் மேடம், எனக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் கெட்டு போயிருக்கேன், நீங்க சொல்லிதான் பேசிதான் பண்ணணும், இல்ல நான் ஒத்துக்க எல்லாம் மாட்டேன்னு சொன்னேன். சம்மதப்பட்டு தான் எல்லாமே நான் போச்சு எல்லாத்துக்குமே மேடம். மாப்பிள்ளை கூட சம்மதிச்சு தான் நான் பார்த்தாச்சு போனேன். சரி, இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? நான் காப்பாத்துறேன் மேடம் 2 பேரை வச்சு. நீங்க காப்பாத்தலாம் முடியாதுங்க. ஏன் மேடம்? ஏன்னா சட்டப்படி 2 பொண்டாட்டி ஒத்துக்க முடியாது. சரி சட்டம் ஒத்துக்காது, இந்த சமுதாயம் ஒத்துக்காது. சரி மேடம். நீங்க காப்பாத்துறதுக்கு கடவுளா? நீங்க கடவுளே காப்பாத்துறது இல்ல இந்த காலத்து, கலிகாலத்துல கடவுளே காப்பாத்துறது இல்ல. காப்பாத்திருந்தாருன்னா அந்த 7 வயசு ஹாசினி பரிதாபமா கொல்லப்பட்டிருக்க மாட்டா. ஒரு காட்டு மிராண்டிட்டு இருந்து கடவுள் காப்பாத்தி இருப்பாரு. கடவுள் காப்பாத்தலையே, நீங்க என்ன காப்பாத்துவீங்க? அவளை காப்பாத்திப்பா. அவ வேணா உங்களை காப்பாத்துவா, நீங்க அவளை காப்பாத்த வேண்டிய அவசியம் காப்பாத்தும் இல்ல. மேடம், எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல மேடம். மேடம். என்னது காப்பாத்தும். யாரு இவர் காப்பாத்து? காப்பாத்துவாரு. அவ காப்பாத்தலாம் முடியாதுங்க. காப்பாத்தும் மேடம். சட்டப்படி குற்றம், புரியுதா? சட்ட விரோதமான செயல். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க மேடம். அது சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு உங்களுக்கு மனைவி கிடையாதுங்க. மனைவி தான் நீங்க மேடம். மனைவி கிடையாது. எப்படி மேடம் சொல்றீங்க? சட்டப்படி மனைவி கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பேரும் உள்ள போனோம். சரி பரவாயில்ல, போறேன் மேடம். நான் போறேன் மேடம். ஓகே பரவாயில்ல, என் பிள்ளைங்களை வச்சு என் கூட இருக்கக்கூடாது மேடம், என் காப்பாத்திக்கிட்டோம். கூட இருக்கக்கூடாது. இவளுக்கு அதே எண்ணம், என் கூட இருக்கக்கூடாது அந்த மேடம். மாதிரி எண்ணம் மாதிரி ஐயோ. இருந்தா நான் இரு, ஒரு தாலி நிமிஷம். கட்ட- மேடம். உனக்கு அவர் வேணுமாமா? வேணும் மேடம், என் பசங்களுக்கு அப்பா வேணும் மேடம். உங்களுக்கு அவ வேணுமா? நான் 2 பேரை வச்சு நான் 2 பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான் 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல, உள்ள போனா கூட பரவாயில்ல, 2 பேர் தான். முடியாதுங்க. ஒரே முடிவு தான் மேடம். அது எப்படிங்க நீங்க ஒரே முடிவு சொல்லுவீங்க? ஆமா மேடம். சட்டவிரோதமான ஒரே செயல் எப்படி முடிவு தான். பண்ணுவீங்க? தப்பு நான் தான் பண்ணேன். அப்ப அவள 2
புருஷன் வச்சுக்கலாமா? அவளை 2 புருஷன் வச்சுக்கலாமா? அவளும் சேட்டும் 2 புருஷனோட வாழட்டும். வாழ்த்தோம் மேடம். ஓகே. அப்புறம் எதுக்குங்க புள்ள பெத்துக்கிறீங்க? புரியல. அப்ப எதுக்கு புள்ள பெத்துக்கிறீங்க? கெட்டு போன பொண்ணு எப்படி வேணாலும் போயிடலாம். எங்க கெடுத்தீங்க அந்த பொண்ண? ஏன் கெடுத்தீங்க? இஷ்டப்பட்டு தான் கெடுத்தேன். இல்லை மேடம், அது மாரி நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க குடும்பம் ஏத்துக்குமா? நீங்க ஏத்துக்கீங்களாண்ணே? உங்க வீட்டுல ஏத்துக்குவீங்களா? அவர் ஓகே சொல்றாரு. அவருக்கு அதெல்லாம் சகஜம் சொல்றாரு. 2 புருஷனோட கூட வாழ்ந்துக்கலாம் சொல்றாரு. அதோட செத்து அவர் மேடம். மாடர்ன். அவர் மாடர்ன். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை மேடம். சொன்னாரு எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தேவை மேடம். சொன்னாரு 2 புருஷனோட செத்துருவேன் மேடம். வாழ்ந்துக்கலாம். நானு அந்த மாதிரி சூழ்நிலை தான் செத்துருவேன் நானு. அந்த மாதிரி சொன்னீங்க புருஷன் எனக்கு தேவையில்ல. சரி மேடம். இவர் எவ்வளவு என்ன பண்ணணும் சரி மேடம்? எதுக்கு இருக்கிறேன் மேடம் நானு. இவர் வேணும்ட்டு இவரெல்லாம் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் மேடம் நானு. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குமா? அவ வாழ்க்கையும் கெட்டு போச்சு. புரியுதா? அவளை புரிய வைக்கிறதுக்காக, அவ பண்ணது எவ்வளவு பெரிய தவறுன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு இல்ல கத்தினேன். மேடம், உங்க ஒரு அக்கா நிமிஷம். உங்க அக்கா வாழ்க்கையில பாக்கலாம் மேடம். நாளைக்கு உங்க அக்காவுக்கு நம்ம பொண்ணுக்கு வரோம். ஒரு நிமிஷம். உனக்கு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா சரண்யா? என்ன காரணம் வேணா சொல்லு, நீ செஞ்சதுக்கு நியாயமே கிடையாது. நான் தப்பு தான் மேடம் சொல்றேன் மேடம். இப்ப இந்த தப்பை எப்படிமா சரி பண்ணறது? அதை சொல்லு. ஆனா பிரிஞ்சு சொன்ன மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். அப்புறம் என்ன பண்ணதுமா? அதுக்கு பதிலா மேடம் பிளான் பண்ணிக்கிறாங்க மேடம். வந்து பேசினாங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லு, நீ சொல்லு ஸ்ட்ராங்கா. நிச்சயமா சொல்றேன் மேடம். எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல மேடம். இதுதான் உண்மை. சொல்லி கொடுக்காம இப்படி பேச மாட்டேன் மேடம். யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல மேடம். அக்கா புருஷன் தான் வேணும் உனக்கு. உலகத்துல வேற ஆம்பளைங்களே இல்ல மேடம். நீ தானே போய் சொன்ன எல்லார்கிட்ட, இவங்கிட்ட கெட்டு போயிடுச்சு. என்ன சொன்ன? எல்லாரும் நீ சொல்ல ஹாஸ்பிடல் யார்கிட்ட சொல்ல? நீ நான் சொல்ல ஹாஸ்பிட்டல்ல மேடம் மாத்திரை hospital போட்டு சொல்லோட டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன உடம்புன்னு நீ போய் கேட்டா கூட்டிட்டு வா. அதுக்கு சொல்லுது மேடம் எங்க தங்கச்சியை வச்சுன்னுக்குறாரு. இதுதான் சொல்லுதே தவிர எனக்கு இங்க வலிக்குதுன்னு சொல்ல மாட்டேன் மேடம். அப்படிங்களா? அது பெரிய குற்றம். தங்கச்சியை வச்சுட்டு இருந்தது குத்தமே கிடையாது. 8 குழந்தை கொடுத்தது குற்றமே கிடையாது. அவ சொன்னது குற்றம். நீங்க சொல்றது என்னன்னா, நீங்க எல்லாமே வந்து தப்பு எங்களுது, அவளது ஒண்ணுமே தப்பு இல்ல மேடம். அப்படிதான் நீங்க அதுதான் மேடம் சொல்றீங்க. சொல்றீங்க. வேற எதுவுமே வேணாம் மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சரண்யா, நீ செஞ்சது தப்புதான். எல்லாமே நான் தான் மேடம் பண்ணேன். அவ ஒண்ணுமே பண்ணல. புரியுதுங்களா? அவ அவ நல்லவ. என்ன பண்ணி இருந்தாலும் நீ செஞ்ச தப்புக்கு உங்க எக்ஸ்கியூஸ் கணக்குல கிடையாது. வந்து அவ நல்லவ மேடம். நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்படிதான் மேடம் நீங்க சொல்ல வருது. நீ செஞ்ச அவ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நீ செஞ்சது தப்பு இல்லாம ஆகாது. ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொன்னாங்க. என்ன நியாயம்? நியாயம் கிடைக்குது என்ன மேடம். நியாயம்? நிச்சயமா மேடம். என்ன நியாயம்? நல்லா நீ வந்து அக்கா புருஷனோட வாழணும் சொன்னா நான் ஓகே சொல்லணும். அதானே நியாயம் கேக்குற? அப்ப அவ அக்கா புருஷனோட அவ வாழ்வா. 4 பொண்டாட்டி வச்சுப்பாங்க, 2 பொண்டாட்டி வச்சுப்பாங்க. புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷன் கூட போலாம். அதான் நியாயம். கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு 8 அபார்ஷன் பண்ணுவீங்க. இதுக்கு அவங்க சம்மதம் கிடையாது மேடம். நான் தான் மேடம் பண்ணேன். அது இதுக்கு அதுக்கு எது சம்மதமே அவங்க கிடையாது மேடம். நான் தான் மேடம் அப்ப பண்ணேன். 8 குழந்தை பெற்றிருப்பியா? தம்பி நான் கிளியரா சொல்றேன்பா. சட்டப்படி 2 பொண்டாட்டி ஒத்துக்க முடியாது. அதனால நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். இந்த பொண்ணு கேஸ் கொடுக்கணும்னு சொன்னா நாங்க கூட நின்று அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சாதாரண நீங்க போய் கொடுக்கறது கேஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க இன்டர்ஃபியர் பண்ணா we will see to it that you're punished. அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க 2 பேரும் சட்டப்படி லவ் பண்ணியிருந்தீங்க. சட்டப்படி ஒரு விஷயம்னா நாங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி நாங்க சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்க இன்னைக்கு சொல்றீங்க நான் 2 பொண்டாட்டி வச்சுப்பேன்னு. ஊர்ல எல்லாரும் சொல்ல மாட்டோம். இப்போ பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு? அப்ப பொண்ணுங்க வந்து உட்காந்து சொல்லாது நான் 2 புருஷனோட வாழறேன், நான் 2 பேரு கூட வாழ்ந்துக்கிறேன்னு. நியாயம் கேட்கிறா இவ. நீங்க ஒரு நியாயம் சொல்லுவீங்க சொல்றா. இந்த பெண்களுக்கு பெண்கள் தான் பெரிய எனிமி, எதிரி. என்னன்னா இவர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு, அது வேற விஷயம். ஆனா இவளுக்கு துரோகம் பண்ணது இந்த பொண்ணு தான். பெரிய துரோகம் பண்ண இந்த பொண்ணு தான். அக்காவை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவளுக்கு வந்து தன்னை யூஸ் பண்ணாரே மாமா, அதை பத்தி கவலையே இல்லை. அக்கா மேலதான் போட்டி. அக்காவை தான் எதிரியா பாக்குறா. நாங்க சொன்னோம், நாங்க சொன்னது நீ கேட்கல. உன் பசங்களை, அந்த பசங்களை கூட அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. அந்த பசங்களோட அப்பாவோட கள்ள தொடர்பு வச்சிருக்கோமேன்னு கூட அவளுக்கு தோணல. அவரை தான் நியாயப்படுத்துறாளே தவிர அக்காவை யாரையும் நியாயப்படுத்தல மேடம். அந்த அக்காவை வந்து அவளை அப்படிதான் பாக்குறான். அந்த வேர்டை நான் சொல்லல. செத்த கூட சாவட்டும், எனக்கு நீ வேணும். யாரையும் வந்து தப்பா சொல்ல மேடம். அங்க நடந்தது அந்த உண்மைதான் மேடம். நான் சொல்றேன் மேடம். உண்மையை சொன்னாலும் அவ நீங்க தப்பா தான் காப்பாத்தணும் சொல்லு. அவ எது காப்பாத்துவா?
பாத்தீங்களா? அவளுக்கு காப்பாத்துவ அப்போ அவர் காப்பாத்தினா சொல்லு. அப்ப அவங்களுக்கும் அவ மேலதான் கோவம், அவர் மேல கோவம் இல்ல. பயங்கர சூப்பர்ப்பா, கரெக்டா பண்றீங்க இதெல்லாம். உன் தங்கச்சி இப்படி உங்க அக்கா அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்க விடுறது. ஐயா ஜாலியா 2 பொண்டாட்டி செட்டில் ஆயிட்டாரு. எங்க போவாங்க? திரும்ப நம்மள்ட்ட தானே வருவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது இதுங்களும் பைத்தியம் மாதிரி பின்னாடி போறது, நீ தான் வேணும்னு. நான் அது மாதிரி உயிரை வச்சிட்டேன் மேடம். அதுதான் மேடம் யார் மேல உயிரை வைக்கணும்னு இல்ல. அவர் உன்னை மரியாதையை கொடுக்கலையே, உனக்கு ஒரு மனுஷியா கூட உன்னை மதிக்கல, ஒன்னையும் மதிக்கல, உயிரை வச்சாங்களாம். என் மேல உண்மையா இருக்காளே பொண்டாட்டின்னு நினைக்கல. நான் எதுவுமே குறை வைக்கலையே மேடம். இப்போ நல்லா இது தான் மேடம் பத்தாது பார்த்துன்னு தம்பி, இருக்கிறேன். இது நான் இதுகிட்ட தான் இருக்கிறேன் மேடம். நான் இது பத்தாதா தம்பி? என் ஒய்ஃபு கிட்ட தான் இருக்கிறேன் மேடம். வைஃபோட தங்கச்சி, வைஃபோட தங்கச்சி, தங்கச்சியா பாத்தீங்களா இல்லையே? இதை விட பெரிய தவறு என்ன தம்பி? நான் இதை தான் என்கிட்ட தான் மேடம் வச்சு நான் பாத்துக்கிறேன். உன் பேர் என்ன? விஜயகுமார். விஜயகுமார். எனக்கு பைத்தியமே பிடிக்கிறதுப்பா. எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இது எவ்வளவு பெரிய தவறு. நீங்க 2 இதுக்கு ஒரு முடிவை நீங்களே எடுத்துங்க, நான் சொல்ல மாட்டேம்மா. ஏன்னா ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இல்ல மேடம், அப்படி எல்லாம் இல்ல மேடம். எனக்கே ஒரு வேணும், என் பசங்களுக்கே அப்பா வேணும். என் பசங்க என்ன மாரி கஷ்டப்படக்கூடாது மேடம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க விஜயகுமார்? நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் காப்பாற்றுறேன். யார? 2 பேரும் நான் காப்பாற்றுறேன். 2 பேரையும் காப்பாற்ற முடியாதுப்பா. யாரோ ஒருத்தர் தான் நீங்க தான் முடிவு பண்ணணும். 2 பேரையும் காப்பாற்ற முடியாது. தப்பு நடந்து போயிடுச்சு மேடம். 2 பேரை காப்பாற்ற முடியாதுப்பா. சட்டப்படி ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க தான் மேடம். நாங்க பண்ண முடியாதுப்பா, சட்டம் ஒத்துக்காது. நாங்களே நினைச்சா கூட உங்களை சேர்த்து வைக்க முடியாது. நீங்க தான் ஒருத்தரை சூஸ் பண்ணும். சரண்யாவா அமுலுவா? நீங்க டிசைட் பண்ணுங்க. 2 பேர் தான் மேடம். 2 பேரும் முடியாதுப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன் மேடம். தம்பி 2 பேரும் முடியாது. இப்ப தவறு நடந்து, நான் கொலை பண்ணிட்டேன் அதனால நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. 2 பேரோட வாழ முடியாது. அவ கல்யாணம் பண்ணும்போது புருஷன்ட்டு சொல்லி கல்யாணம் பண்ணுவான். ஏன் எவ்வளோ விதவைகள் கல்யாணம் பண்ணறது இல்லையா? நான் பண்ண மாட்டேன் மேடம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நான் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் மேடம். அக்காவோட புருஷன் தான் வேணும். ஆமா மேடம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. உன்ன மாதிரி புதுமை பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு அவசியம். சூப்பர் மேடம். நானே என் பசங்க செத்த கூட இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கேன் மேடம். அதுதான் மேடம். அவதான் சொல்றேன், அவர் கூட பிரச்சனை இல்ல. பிரச்சனை தங்கச்சி மேல நான் என்ன சொல்றேன், என்ன என் பசங்க சாவ வச்சிருங்க. நான் ஏன் காப்பாத்துறேன் தான் சொல்றேன். அப்படி வாழ்க்கை தேவல மேடம். போறேன்னு சொல்லு. அப்படி வாழ்க்கை எனக்கு தேவல மேடம். நான் இருக்க மாட்டேன். என்னோட புருஷன் அடுத்தவங்களுக்கு நான் பங்கு போட்டு விட மாட்டேன் மேடம். நீ பங்கு போட்டு விடுவியா அடுத்தவங்களுக்கு? ஓகே சொன்னாரே. அப்புறம் அவங்களுக்கு எனக்கு வித்தியாசமா போயிடும். நான் தப்பு செஞ்சா எங்க அப்பா வளர்ப்பெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் மேடம். எங்க அம்மா அப்பா வளர்ப்பெல்லாம். அம்மா நீ முடிவு பண்ணம்மா. ஒண்ணு இல்லைன்னா நீ அவரோட வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணும். இல்ல அவர் உனக்காக அந்த பொண்ணை விடுறேன்னு சொல்லணும். எங்க மேடம் சொல்றாரு? உண்மையில பாசறத நான் இங்க வந்திருக்கேன். அவர் எங்க மேடம் சொல்றாரு? இப்படி கதறினாலும் அவருக்கு அந்த இறக்கம்லாம் அவருக்கு இல்ல. நீ நான் சாக போறேன்னு சொன்னா சத்துக்கோ சொல்லுவாரு. ஐயோ நான் ஏன் மேடம் விடுவேன்? நான் காப்பாத்துவேன். அவ்வளவுதான். என் வைஃப்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க. அந்த தகுதியை இழந்துட்டீங்க. நீங்க புருஷனே கிடையாது. நீங்கெல்லாம் ஒரு புருஷன். என் வைஃப் நான் காப்பாத்தின அழகு தெரிஞ்சது இல்ல. அவங்க அக்காக்கு அந்த நிலைமை அந்த விடுவார மேடம். அந்த ஆமா, பழைய கதையை மறுபடியும் பேசி பிரயோஜனம் இல்ல. இப்ப நீயே மருந்து சாப்பிட்டு ஒன்னையே பலகீனப்படுத்திக்கிட்ட. இப்ப அவர் தயவில் இருக்கேன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஹோம்ல கொண்டுதான் உன்னை போடணும். லேமியரா போதும்ரா. பத்தியா வீட்டுக்கு கூப்பிடுறாரு மேடம். வா வீட்டுக்கு போலாம். 2 பேரும் சேர்ந்து வாழலாம், 3 பேரும் ஒண்ணா வாழலாம் வா அப்படின்றாரு. கூட்டிட்டு போயம்மா. எதுக்கு உட்காந்துருக்க? நீதான் ரொம்ப நல்லவளாச்சே, வீர 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 பெண்ணாச்சே. கூட்டிட்டு போ, நல்லா இருப்போ. நான் சொன்னா கேப்பியா? இப்ப விடு. இவ்வளவு பாசம் உங்க மேல வச்சிருக்கா, உயிரையே வச்சிருக்கா. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தமிழ்ல மாట్లాடு. உங்க மேல உயிரையே வச்சிருக்கா.
கம்மன் இரு, நல்லா சொல்லாதீங்க. நீ அது விட்டு கொடுக்குறியாம்மா? நீ போய் வாழ்க்கைய பாத்துக்கிறியா? என்ன கான்ஃபிடன்ஸ் பாத்தீங்களா அவருக்கு? வா கிளம்பு, இங்க வேண்டாம், வீட்டுக்கு போய்க்கலாம். வீட்டுல போய் நான் உன்னையும் பாத்துக்கிறேன், அவளையும் பாத்துக்கிறேன். லைஃப் இது பாருங்க, கஷ்டப்பட போறது யாரு தெரியுமா? நீங்க தான். ஒரு நாளைக்கு கூட நிம்மதியா சோறு திங்க முடியாது. லைஃப் பூரா கஷ்டம் தான். 2 பொண்டாட்டிக்காரனுக்கு நிம்மதியே கிடையாது. என்னமோ நீங்க அவளை தோக்கடிச்ச மாதிரி நினைச்சுக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் கூட நிம்மதியா படுக்க முடியாது. கடைசியில இவங்களும் பார்க்க மாட்டாங்க, அவங்களும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் நிலைமை. யாரா ஒருத்தர் விட்டு கொடுங்க. ஒன்றுலனா நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, இல்ல அவர் அந்த பொண்ணை விடுறேன்னு சொல்லட்டும், இல்லைன்னா நீ வந்து அவரை விடுறேன்னு சொல்லு. ஏதோ ஒண்ணு. 3 ஆப்ஷன். நீங்க கத்து கொடுக்கறது பாடம். இப்போ அவருக்கு இன்னொரு பொண்ணு மேல அவர் கை வைக்க கூடாது. எனக்கு வந்து நாளைக்கு அவளுக்கு வர மேடம். அதுதான் சொல்றேன். இனிமே அவர் லைஃப்ல ஏதோ தப்பு பண்ணக்கூடாது மேடம். அதுதான் மேடம் நான் இங்க வந்ததே. யாரா ஒருத்தர் முடிவு பண்ணும் அதுக்கு. இல்லைன்னா நீ முடிவு பண்ணும், இல்லைன்னா அவன் முடிவு பண்ணும். இல்ல அவர் பண்ணது ஓகே தான் அவருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவர் இன்னும் தப்பு பண்ணுவார். நான் இடம் கொடுக்க விரும்பல மேடம். அப்ப நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு, இல்லைன்னா அவன் முடிவு பண்ணட்டும். அக்கா என் முடிவு இதுதான் மேடம். நான் சொல்லிட்டேன் மேடம். என்னது? இதுதான். எது? நான் இது பண்ண மாட்டேன், அவரை விட மாட்டேன். நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நான் சொல்றது கேளு. உன் நல்லதுக்காக சொல்ல. நீ ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேமா? என்னோட முடிவே இதுதான் மேடம். நான் என்ன மேடம் உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? சொல்லுங்க மேடம். சரி, நீ அவரோட வாழ்ந்து என்ன சாதிக்க போற அது மட்டும் சொல்லு. நீ செய்யறது சரின்னு உனக்கு படுதா? உனக்கு வாழ்க்கை பூரா இந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசையாமா? அக்கா புருஷனை பறிச்சுட்டு போனா அக்கா புருஷன் வச்சுட்டு இருக்காரு, அப்படிதான் இருக்கணுமாம்மா உனக்கு? அதுதான் உனக்கு வாழ்க்கையா அம்மா? அதுதான் உனக்கு அப்படிதான் வாழணுமா? ஒருவனுக்கு ஒருத்தி தான். தப்பு நடந்து போச்சு, தெரியாத வயசுல நீ தப்பு பண்ணிட்ட. ஆனா அந்த தப்போடையே வாழணும்னு நினைக்கிறது தான் தப்பு. அதுலேருந்து மீண்டு வந்து ஃபேஸ் பண்ண லைஃப. ஆமா நடந்தது, ஆனா இனிமே நான் கௌரவத்தோட வாழ்வேன். மேக்சிமம் என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணிக்காத, தனியா வாழு. தனியா இரு. எனக்கு உனக்கு எதுக்கு அக்கா புருஷன்? நீ தனியா வாழு. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். திருமணம் பண்ணாம எத்தனையோ பேர் வாழறாங்க. இன்னொரு திருமணம் பண்ணாதானே உனக்கு பிரச்சனை. பண்ணாதே, தனியா வாழ்ந்துக்கோ. அப்ப இப்படியே நான் தனியா இருந்தாலும் நல்லாதான் இருக்கு, இப்படி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? கரெக்ட், அதுதான் கரெக்ட். ரெண்டாவது இன்னொரு அக்கா புருஷனுக்கு அதான் இருக்கிறத விட தனியா வாழலாம். அதுதான் கௌரவம். மேடம் அதே மேடம் ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்துருக்காங்க மேடம் அவங்க. நீ சொல்லி பிரயோஜனம் இல்லைம்மா. நீ முடிவெடு. என்ன நான் அவள்கிட்ட பேச மாட்டேன், தனியா இருக்க மாட்டேன். எனக்கு அக்கா புருஷன் தான் வேணும் சொல்றது. அவள்கிட்ட நான் என்ன பேசுறது? நீ கிளம்பி போமா, வெளியே போமா, போ வெளியில. நீங்க 2 பேரும் முடிவு பண்ணுங்க என்ன பண்ண போறீங்க. அவள்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. சாகட்டும் மேடம், சத்தியமா சாகட்டும் மேடம். அவள்கிட்ட பேச அதுக்கு உன் புருஷன் ஒத்துக்கணும்ல. அவர் என்ன மேடம் ஒத்துக்கிறது? அப்ப கேஸ் கொடுக்குறியா? கொடுக்குறேன் மேடம். நான் கேஸ் கொடுக்குறியா? கொடுக்குறேன். 2 பேர் மேலேயும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.